நான் டிவிக்கு அளிப்பது உறுதி. நம்ம ரசினி இப்பதான் சோத்துல கொஞ்சம் உப்பு போட்டு திங்க ஆரம்பிச்சிருப்பாரு போல. அது எப்படி? தூத்துக்குடி உப்பு. ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சூடு சொரணை இதெல்லாம் வந்துட்டுனா பாத்துக்கோங்களேன். நம்ம கவரிமான் சூப்பர் ஸ்டாரை ஒரு சமயத்துல சீமான், சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் தரங்கெட்ட கேள்வி கேட்டாங்க. அதுலயும் சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்க போய் சாவண்டா, நீ எல்லாம் எதுக்கடா அரசியலுக்கு வர, நீ சூப்பர் ஸ்டாராடா, வாடா போடான்னு தரங்கெட்டு பேசினாங்க. அப்ப நம்ம கவரிமானுக்கு காதே கேட்கல. அப்போ ஒரு செவிடா இருந்திருப்பாரு போல. அது மட்டுமா, நம்ம திருமாவளவன், சரத்குமார், எடப்பாடி இவங்கெல்லாம் இவருடைய அரசியல் வருகைய ஆரம்பத்திலே வாரி கவுக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ கூட நம்ம சூப்பர் ஸ்டார் வாயே திறக்கலையே. இவன் மேலே பாபாக்கு மௌன விரதம் இருந்திருப்பாரு போல. அவ்வளவு ஏங்க, நம்ம டிஎம்கே சேர்ந்த சின்ன பையன் உதயநிதி ஸ்டாலின், நம்ம அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் கிளின்னு கிழிச்சாங்க. அப்போ கூட நம்ம தலைவர் கம்முன்னு தான் இருந்தாருன்னா. இத்தனை பேர் வச்சு விளக்கமாறால அட்டி அடிந்து அடிக்கும் போது கூட அமைதியை கடைபிடிச்சாரு நம்ம தலைவர். ஆனா டிவிகே கட்சி ஆதவ் அர்ஜுனா ஒரு அரசியல் கருத்தை வெளியிடுறாருப்பா. டிஎம்கே பயங்காட்டி தான் ரஜினியை அரசியலுக்கு வர விடலன்னு. உடனே பாஷா அவதாரம் எடுத்தாரு பாருங்க. அறிக்கை வெளியிடுறாரு, காலம் காத்து இருந்து பதில் சொல்லணும் அப்படிங்காரு. சார் கொஞ்சமாவது உங்களையே நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு, உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போன உங்க ரசிகர்களுக்கு உண்மையா இருந்து பழகுங்க சார். எத்தனை நாளைக்கு தான் காலம் இந்த வார்த்தையை வச்சு உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டீங்க. உங்களே நம்பி இருந்த உங்க ரசிகர்களை அரசியலுக்கு வர காலம் பதில் சொல்லுன்னு சொல்லி உங்க படங்களை ஓட்டிக்கிட்டீங்க. யாருக்காவது உண்மையா இருங்க சார். அது எப்படி சார், தமன்னா கூட டான்ஸ் ஆடும்போது உங்க உடல்நிலை உற்சாகமாயிருது, மக்களுக்கு அரசியல் பணி செய்யணும், உழைக்கணும் அப்படின்றப்ப உங்க உடல்நிலை சோர்வடைஞ்சிருது. இதையும் மீறி சில ரஜினி மென்டலான்ஸ், சில ரஜினி கக்கூஸ் கழுவிங்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கதறுவானுங்க. அவர் அப்பமே ஜெயலலிதாவை எதிர்த்து குரல் கொடுத்தாரு, ஒத்துக்கிறோம். அது அப்போ அதான் அவர் கடைசியா கொடுத்த சவுண்டு. அதோட அவர் சங்க பிடிச்சி அமுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அங்கேயும் அடிமையா தான் இருந்தாரு. இப்ப டிஎம்கேக்கு கொத்தடிமையா இருக்காரு. இது ரெண்டு கண்ணால நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். கரூர் சம்பவத்துக்கு 5 நிமிஷத்துல ட்வீட் போட தெரிஞ்ச உங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னி தேதி வரைக்கும் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு? ஏன் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க? அதே மாதிரி இத்தனை பேர் உங்களை கிளின்னு கிழிச்சாங்க. டிவிகே கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனா ஒரு பெரிய ஆளா, அதுக்கு நீங்க இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க. மொத்தத்துல சார், நீங்க உங்களை நம்பி இருந்த மக்களுக்கும் உங்க ரசிகர்களுக்கும், ஏன் உங்களை குருவா நினைச்சு இன்னைக்கு ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விஜயோட வளர்ச்சியை உங்களால பொறுத்துக்க முடியல. அவர் மேல உங்களுக்கு காண்டு பொறாம அது தெல்ல தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரியுது சார். மொத்தத்துல சார் நீங்க ஒரு டிஎம்கே சொம்பு சார். உங்களுக்கு ஏன் சார் இந்த தேவையில்லாத வம்பு?